திமுகவின் திராவிட மாடல் ஆட்சியில் கொங்கு மண்டலத்தில் புறக்கணிக்கப்படும் தொகுதிகளில் பொள்ளாச்சியும் ஒன்று. விடிவுகாலம் கிடைக்குமா, நீதிக்கே நீதி கிடைக்குமா என்று வெகுஜன மக்கள் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறார்கள். வளர்ந்து வரும் தென்னை நகரமான பொள்ளாச்சியில் உள்ள நீதிமன்றங்களில் போதிய இடவசதியின்மை காரணமாக நீதிமன்றங்கள் அங்கொன்றும் இங்கொன்றுமாக இருந்தது. பொள்ளாச்சி வழக்கறிஞர்கள் வழக்குகளில் வாதாட அங்குமிங்கும் செல்ல வேண்டிய சூழ்நிலை இருந்தது. பொள்ளாச்சி வழக்கறிஞர்கள் நமது முன்னாள் அமைச்சரும் பொள்ளாச்சி சட்டமன்ற உறுப்பினருமான முனைவர் பொள்ளாச்சி வி ஜெயராமன் அவர்களிடம் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம் அமைத்து தர வேண்டுமென கோரிக்கை வைத்தனர். அதன்படி நமது சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் சட்டமன்றத்தில் பலமுறை கோரிக்கை வைத்தும் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்களை நேரில் சந்தித்து கோரிக்கை வைத்ததன் பயனாகவும் பொள்ளாச்சியை தனி மாவட்டமாக்க சட்டமன்றத்தில் கோரிக்கை வைத்துக் கொண்டிருந்ததாலும் மாவட்ட நீதிமன்றத்திற்கு இணையாக புதிய நீதிமன்றம் கட்ட மாண்புமிகு அம்மா அவர்களின் அரசால் 35 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு கழக ஆட்சியில் பணிகள் நிறைவடைந்த நிலையில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு திமுக ஆட்சி அமைந்து 3 ஆண்டுகள் ஆகியும் அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக திறக்கப்படாமல் உள்ளது. அரசு கட்டிடங்களின் ஆயுட்காலம் சராசரியாக 30 ஆண்டுகள். அதிலும் 3 ஆண்டுகள் கடந்துவிட்ட நிலையில் இன்னும் எத்தனை ஆண்டுகள் பயன்பாட்டு காலம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். மக்களின் வரிப்பணத்தில் கட்டப்பட்டுள்ள புதிய நீதிமன்ற கட்டிடம் மக்கள் பயன்பாட்டிற்கு திறக்கப்படாமல் உள்ளதுதான் திராவிட மாடல் ஆட்சியா